யோகா சேலம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் என்கிறார் நம் தமிழ் மூதாட்டி அவ்வை. அறத்தை முதலாவதாக வைத்த அவ்வை வெகுளாமையின் சிறப்பையே இரண்டாவதாக கூறியுள்ளார். அதற்கு பின்னர் தான் ஈவது பற்றியெல்லாம் கூறியுள்ளார். இதிலிருந்தே நாம் வெகுளாமையின் சிறப்பை உணர முடிகிறது அல்லவா? சினம் எனும் பாம்பிறந்தால் தாண்டவக்கோனே யாவும் சித்து என்றே நுழையடா தாண்டவக்கோனே. இது இடைக்காட்டு சித்தரின் நீடில்லா வரிகள். காமம் எப்படியெல்லாம் மனித வாழ்வை படாத பாடுபடுத்துகிறதோ அப்படித்தான் கோபமும். சினத்தின் உச்சத்தால் வடித்ததுதான் உலகத்தின் போர்கள் எல்லாமே. ஒரு தனிப்பட்ட சினம் தன்னை அழிப்பதோடு தன்னை சேர்ந்தவர்களையும் கூட அழித்துவிடும் கொடூரமானதாகும். ஹிட்லரின் கோபம், ஜார்மனர்களின் கோபம், பிரிட்டிஷாரின் கோபம் உலகின் அழிவுகளுக்கு வித்துட்டன. உலகிலுள்ள பல பகுதிகளில் உள்ள அரசியல் தலைமைகளின் அடங்காத கோபத்தால் இன்றும் சண்டைகள் நடந்தபடியே இருக்கின்றன. அழிவுகளும் தொடர்கின்றன. அழிவுகள் அகல வேண்டுமானால் சினத்தை அடக்குவதே சிறந்த மார்க்கமாகும். சினம் பற்றி வள்ளுவர் காட்டும் வாழ்வியல் தத்துவம் மிகவும் பயனுடையதாக இருக்கிறது. நம் பொய்யாமொழி புலவர் தம் பொய்யாமொழியில் அறத்துப்பாலில் 31வது அதிகாரத்தில் மெலியவரிடத்தில் சினம் வராமல் காப்பவனே அருள் காப்பவன், வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீமையில் முடியும், யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் மறந்துவிட வேண்டும், சினத்தை காட்டிலும் வேறு வகையுள்ள என்று 10 குறட்பாக்களில் சினத்தின் தீமைகளையும் வெகுளாமையின் சிறப்புகளையும் சினத்தை தவிர்க்கும் வழிமுறைகளையும் தெளிவாக எடுத்து எம்பியுள்ளார். நம் அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி ஐயா அவர்களும் சினம் கவலை என்னும் இரண்டும் மனித வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர். மனவழிவும் உடல் வலிவும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்தை இரண்டு இனமும் என்னிடத்து எழாமல் காப்பேன் என்று பலமுறை கூறினால் வெற்றி கிட்டும் என்கிறார். நாம் யார் யார் மீதெல்லாம் கோபம் கொள்கிறோம் என்று பட்டியலிட்டு முதலில் அவர் மீது எதனால் கோபப்படுகிறோம், அதனால் வரும் நன்மைகள் மிகுதியா தீமைகள் மிகுதியா என்று கணக்கிட்டு இனி ஒருபோதும் எந்த காரணத்தை கொண்டும் அவர் மீது நான் கோபம் கொள்ள மாட்டேன் என்று பல முறை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருத்தல் 7 நாட்களுக்கு அவர் மீது செலுத்தும் கோபத்தை அடக்கிவிட்டால் வெற்றி பெறலாம். கோபத்தை வென்று விடலாம். எதையும் மன்னிக்கும் மாண்பையும் பொறுக்கும் பொருண்மையையும் பெற்றால் வாழ்வில் அழிவுள்ள ஆனந்தம் பெறலாம். மன்னிக்கும் மனிதநேயத்தை தன் வாழ்நாளில் கடைபிடித்த புனிதர்களான அன்னை தெரசா, அண்ணல் காந்தியடிகள் போன்றோர் அவதரித்த திவ்ய தேசம் நம் தேசம். ஆம், தனது ஆதரவற்றோர் இல்லத்திற்காக கையேந்து நின்று அன்னை தெரசாவின் கைகளில் காரி உமிழ்ந்தார் ஒருவர். அதனையும் பொறுத்து எனக்காக இது, என் பிள்ளைகளுக்காகவாவது ஏதாவது தாருங்கள் என்று பொறுமையுடன் சினத்தை அடக்கி சிகரம் தொட்டவர் நம் அன்னை தெரசா. அன்பெனும் பண்பு மிகும் போதும் அறிவெனும் சுடர் நம் உள்ளத்தில் ஒளிர்விடும் போதும் ஆசை நம்மை தலை காட்டாது. சினத்தை கைவிடுவோம், சிகரம் தொடுவோம். நன்றி, வணக்கம்.